ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை கோவிலுக்கு பக்கத்திலேயே பக்தர்கள் தங்குவதற்கு இருக்கக்கூடிய இட வசதிகள் பற்றியும் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு இப்போது நாளை அதிகாலை 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாளை அதிகாலை 4 மணி, 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போது 1 மணி நிலவரப்படி 5800 டோக்கன்ஸ் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது திருப்பதிக்கு போகிறீங்க, திருமலை தரிசனத்திற்காக போகிறீங்கன்னா நிச்சயமாக இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு தரிசனத்திற்கு போகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 62,593. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 18,517. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.31 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 4 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரமானது 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 7 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலையில் உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கல, ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு திருமலை கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமலை கோவிலுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலினுடைய ரைட் சைடில் பெத்த ஜியங்கார் மடம் இருக்கும். அதாவது பெரிய ஜியங்கார் மடம் இருக்கும். இந்த மடத்தினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, காமன் ஹால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ப்ரைவேட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடியே கால் செஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே கால் செஞ்சு தான் நீங்கள் புக் பண்ணணும். இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் திருமலைக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாகவும் போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9100477669. இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன், 9100477669. இங்கே கொடுக்கப்படக்கூடிய ரூம் சார்ஜஸ் 1100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். சில ரூம்ஸில் அட்டாச்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சில ரூம்ஸில் அட்டாச்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் காமன் ஹால் ஃபெசிலிட்டிஸும் எப்போ வேணும்னாலும் நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் நம்ம பே பண்ணணும். 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டாக வாங்கிப்பாங்க. நீங்கள் லாக்கர் வெக்கேட் பண்ணிவிட்டு போகக்கூடிய சமயத்தில் அந்த 500 ரூபாய் காஷன் டெபாசிட் அமௌண்ட் இமீடியட்டாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 100 ரூபாய் ரெண்ட்டும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் நீங்கள் கேஷில் தான் பே பண்ணணும். வேறு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது கூடவே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ண பிறகு தான் லாக்கர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய லாக்கர்ஸ் நல்ல பெரிய லாக்கர்ஸாகவே இருக்கும். 4 பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய் கணக்கு பண்ணி மொத்தம் 400 ரூபாய் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு லாக்கர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் 500 ரூபாய் நம்ம காஷன் டெபாசிட் பே பண்ணணும். ஸோ 400 ரூபாய் லாக்கர் ரெண்ட்டும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் நம்ம கேஷில் பே பண்ணணும். நீங்கள் ஒரு 10-12 பேர் போகிறீங்க அல்லது 7-8 பேர் போகிறீங்க, ஒரே லாக்கரில் எல்லா திங்ஸும் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 2 லாக்கர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே லாக்கர்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காமன் ஹால் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய காமன் ஹால்ஸ் நல்ல பெரிய ஹாலாக இருக்கும், ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக இருக்கும். காமன் ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம் இருக்குது. 24 மணி நேரமும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. திருமலை கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்.
இந்த மடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்காது. கோவில் கோபுரத்துக்கு வர்றதுக்கு ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, கோவில் கோபுரம் இருக்குது. கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெருசாக நாமம், சங்கு சக்கரம், ஆஞ்சநேயர், கருட பகவான் போட்டு ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். அந்த பில்டிங் தான் பெரிய ஜீயங்கார் மடம். அந்த பில்டிங்கினுடைய பேஸ்மெண்ட்டில் தான் லாக்கர் ஃபெசிலிட்டியும் காமன் ஹால் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிடிடி கொடுக்கக்கூடிய லாக்கர்ஸும் டார்மெட்ரி ஹால்ஸும் கம்ப்ளீட்டாக இலவசமாக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அங்கே லாக்கர்ஸ் கிடைக்கல அல்லது தங்குறதுக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டான இடம் வேணும், கை குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க, ரொம்ப சத்தத்தில் தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய ஜீயங்கார் மடத்தில் இருக்கக்கூடிய லாக்கர்ஸ் அண்ட் காமன் ஹால் ஃபெசிலிட்டிஸ் யார் வேண்டுமானாலும் எப்போ வேணும்னாலும் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங்கினுடைய இன்னொரு என்ட்ரன்ஸ் வாகன மண்டபத்திற்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அது வழியாகவும் நம்ம பெரிய ஜீயங்கார் மடத்திற்கு போகலாம். காலையில் கோவிலுக்கு நீங்கள் அங்க பிரதட்சணத்திற்காக போகிறீங்க, எந்த ரூம்ஸும் புக் பண்ணலைன்னா இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மடத்துலேருந்து வெளியே வந்த உடனே புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே நம்ம அங்க பிரதட்சணம் சேவாவிற்கு போயிடலாம். இந்த பில்டிங் அதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அங்க பிரதட்சணத்திற்காக நீங்கள் போகிறீங்க, ரூம்ஸ் புக் பண்ணாத பட்சத்துலேயும் பெரிய ஜீயர் மடத்தில் இருக்கக்கூடிய லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் காமன் ஹால் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.